World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் விநாயகரை போற்றி, ஓம் வம்பராகியே நமக. பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள், என் குலதெய்வம், மாதா பிதா குரு அனைவர் பாதங்களையும் வணங்கி கும்பராசியோட 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை நம்ம பார்க்க போறோம். கும்பராசி அப்படின்னா அவங்கள பத்தி என்ன சொல்லலாம்னா, ஸ்வீட்டா 2 வார்த்தையில சொல்லி சீக்கிரமா முடிச்சிடுறேன். என்னன்னா, அவங்க கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னீங்கன்னா அவங்கள தாண்டி அந்த ரகசியம் எங்கேயுமே போகாது. அதே மாதிரி ஒரு அவங்களுக்கு எங்க போனாலும் அவங்களோட பேச்சாலேயே வந்து அவங்க அடுத்தவங்கள கவருவாங்க. அவங்க பேசினாலே உண்மையை பேசுற மாதிரியே நம்ம இருக்கு அப்படின்னு ஈஸியா அவங்கள வந்து எல்லாருமே நம்பக்கூடியவங்க. கும்ப மரியாதை கிடைக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவங்க போன வருஷத்துல சில பிரச்சனைகள்ல சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த புத்தாண்டுல நிறைய மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்பட போகுது. என்ன விதமான மாற்றங்கள் அவங்களுக்கு வந்தாலுமே முக்கியமா அவங்க எல்லா மாற்றங்களுக்கும் முக்கியமா ஒண்ணே ஒண்ணு ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா, அவங்களோட நாவடக்கம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. இந்த தடவை அவங்க இந்த வருஷத்துல அவங்க பேச்ச வந்துட்டு எவ்வளவு உண்மையாவும் நேர்மையாவும் பேசுறாங்களோ, அவங்க உண்மையா பேசினாங்கன்னா மட்டும்தான் இந்த வருஷம் அவங்க ரொம்ப வெற்றி அடைவாங்க. மத்தபடி அவங்களுடைய வேலை, தொழில் அவங்களுக்கு வரக்கூடிய அத்தனையுமே வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். அவங்களுக்கு பண வரவு அதிகம் இருக்கு. வெளிநாட்டு பயணங்கள்னால ஆதாயம் அதிகம் இருக்கு அவங்களுக்கு. குழந்தைகளோட கல்வி, பெரிய கல்விகள் படிச்சுட்டு இருந்த உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்களும் சரி, இந்த தடவை கல்வியில கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. பயிற்சிக்கு அப்புறம் ரொம்பவுமே அவங்க வந்து கவனம் செலுத்தணும். விடாமுயற்சி கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கல்வியில வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க அதே மாரி பெரியவங்க குழந்தைகள்லாம் என்ன பண்ணலாம்னா, பெரியவங்களோட ஆசீர்வாதம் வீட்ல இருக்க பெரியவங்க, அம்மா, அப்பா, முதியவர்கள் அவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க பண்றப்ப, இன்னமுமே வந்து அவங்களுக்கு நெறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்புறம் குழந்தை பாக்கியம், திருமணம் இதுலலாம் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும், அவங்களுக்கு இந்த வருஷத்துல வந்து அது அனுகூலமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. வந்துச்சுன்னா தயவு செஞ்சு இடமாற்றம் நீங்க ஏற்படுத்திக்கலாம். அது மூலியம் உங்களுக்கு வந்து லாபம் தான் ஏற்பட போகுது. வருமான வாய்ப்பு அதிகம் இருக்கு. நீங்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட கணவர், மனைவியோட உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப முக்கியமா நீங்க கவனம் செலுத்தணும். அவங்க அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம் வரும். அவங்களுக்கு இடுப்பு வலி வரலாம். இல்ல அடி வயிற்று வலி வரலாம். எது வேணாலும் அந்த மாதிரியான இடுப்புக்கு கீழ உள்ள பாகங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி உரிய பரிகாரங்கள், சில விஷயங்கள்லாம் நீங்க முக்கியமா மெடிக்கல்க்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு, அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணிட்டு, அவங்களுக்கு வர்ற ப்ராப்ளம்ஸ சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு நீங்க அவங்கள பார்த்துக்கிட்டீங்கனாலே அது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தேவையற்ற பழக்கங்கள்னால இந்த வருஷம் உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் ஏற்பட போகுது. அதனால நீங்க அந்த தேவையற்ற பழக்கங்கள மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு, நேர்மையாவும், உண்மையாவும் பேசுனீங்கனாலே, உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். பயணத்துல கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா, சில சில இடையூறுகள் ஏற்படும். அதனால பயணத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. பார்ட்னர்ஷிப்னால சில பிரச்சனைகள் வரும். அப்புறம் சுப விரயத்தை ஏற்படுத்திக்கோங்க. நீங்க சேமிப்புல ரொம்ப கெட்டிக்காரங்களா தான் இருப்பீங்க. ஆனா வந்து விரயங்கள் ஏற்படும். சுப விரயத்தை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமா நீங்க இந்த இந்த காலகட்டத்துல நீங்க பண்ண வேண்டியது வந்து குலதெய்வ வழிபாடு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் சனிக்கிழமையில ராகு காலத்துல போயி, அதாவது காலையில 9 டூ 10:30க்கு துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டுட்டு, வாசனை திரவியங்கள் வாங்கி குடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சில மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். ஞாயித்துக்கிழமையில நம்ம யமகண்ட நேரத்துல கோயில்கள் திறந்திருக்காது. அதனால நம்ம காலையில 6 டூ 7 அந்த டைம்ல போய் விநாயகருக்கு 7 விளக்கு போட்டுட்டு வந்தீங்கனாலும், உங்களோட கணவர், மனைவியோட உடல் ஆரோக்கியத்துல வந்து நீங்க மாற்றத்த பார்க்க முடியும். அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வி பயில்ற மாணவர்கள் வந்துட்டு கணபதிய கும்பிட்டே ஆகணும். அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவருக்கு ஒரு சிம்பிளா ஒரே ஒரு ஸ்லோகம், "ஓம் கம் கணபதியே நமக" அப்படிங்கிற ஸ்லோகம் சொன்னாலே போதும். அவங்க ரொம்ப விநாயகர் அகவல் வாசிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி சின்னதா அவங்க சொன்னாங்கனாலே போதுமானது. முக்கியமான விஷயம், அவங்க வந்து துர்க்கை அம்மனோட காயத்ரி மந்திரங்கள வந்து இந்த காலகட்டத்துல அவங்க சொல்லிட்டு அந்த பயிற்சிக்கு அப்புறம் சொல்லிக்கிட்டு வர்றது அவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்த குடுக்கும். கோயில்ல போய் கும்பாபிஷேகம், அன்னதானங்கள் குடுத்து கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறதே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்த குடுக்கும். கோயில்ல அன்னதானம் குடுக்கணும். எப்ப அன்னதானம் யாருக்கு குடுத்தாலும் கூட வந்து தண்ணீர் குடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாட்டர் பாட்டிலா குடுக்கலாம். இல்ல நீங்க டம்ளர்ல எடுத்து கொண்டு போய் கூட குடுக்கலாம். ஆனா உங்க கையால அன்னதானம் வழங்கணும்.
அதே மாதிரி நீரும் கொடுக்கணும். இந்த இதுல சனி பகவானோட பாதிப்புகள் வந்து நம்ம இது பண்ணணும், இல்ல அந்த மந்தத்தன்மையை நம்ம கம்மி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கனாலே, மாற்றுத்திறனாளிகள், துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அன்னதானம் குடுக்கலாம், நீர் குடுக்கலாம். முக்கியமா அவங்களோட பாதத்துல ஆசீர்வாதம் வாங்குறதுமே வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி குடுக்கும். எதுவுமே கோயிலுக்கு போக முடியல, எதுவும் பண்ண முடியாதவங்க, வீட்லயே விநாயகர் ஃபோட்டோ வச்சிருப்பீங்க, குலதெய்வ ஃபோட்டோ வச்சிருப்பீங்க. கண்டிப்பா அவங்க 2 பேரையும் முன்னாடி நின்னு கண்ண மூடி சாமி கும்பிட்டுட்டு போங்க. உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்களுக்கும் நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் விட உங்களோட ஜனனகால ஜாதகத்துல இப்ப நடக்கிற தசாபுத்தியையும் பொறுத்து தான் வந்து இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாகுமா, குறையுமான்னு தெரியும். சோ உங்களோட ஜாதகமும் முக்கியம். அதுபடி நீங்க ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு அதோடைய பலன்களையும், அதோடைய பரிகாரங்களையும் நீங்க எடுத்து செய்யறப்போ, கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல சக்சஸ் குடுக்கும். முக்கியமான விஷயம் நீங்க வந்து கண்டிப்பா உண்மையா இருக்கணும். உண்மைய பேசணும். அதுதான் இந்த வருஷம் உங்களுக்கு கை குடுக்க போகுது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற என் குருவோட தாரக மந்திரத்த சொல்லி, இந்த நல்வாய்ப்பினை எனக்கு தந்த திரு மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும், முத்துப்பாண்டி அண்ணாவுக்கும், சௌமியாவுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி அக்கா. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா சொல்லிட்டீங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, கும்பராசிக்கு எப்படி இருக்கு? நான் சொல்ல வேண்டியதை ஒரே பாயிண்ட்ல அவங்க நெத்தியை போட்டால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், ராகு பகவான் லக்னத்திற்கு வரார். பல நேரங்கள்ல வந்து தேவையற்ற பொய்களை சொல்லக்கூடிய நேரம் அவரு சமாளிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே யோகம் தான். ஏன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிலேயே உங்களுக்கு 4-9 குடைவன் ராசிலேயே இருக்கிறார். அப்ப உங்களுடைய எல்லாமே வீடு வேணுமா வீடு, கார் வேணுமா காரு, பங்களா வேணுமா பங்களான்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சுகங்களையும் மல்டி கொடுப்பதற்காக சுக்கிர பகவான் ராசியில இருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த வழிபாடுகளை சுக்கரனை மட்டும் தெளிவா புடிச்சுக்கிட்டா போதும். சுக்கரன்னா யாரு? மகாலட்சுமி தாயார் தானே. தினசரி லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுங்க, வேற எதுவுமே தேவையில்லை. இந்த வருஷம் ஃபுல்லாவே அந்த அம்மா பாத்துக்குவாங்க. 2ல ராகு இருக்கிறாரு சார், நான் என்ன சார் பண்றது? அதனாலதான் சொல்றேன், லலிதா சகஸ்காரணம் படிச்சீங்கன்னாவே ஓகேங்களா, நீங்க எல்லா தெய்வங்களும் அதுக்குள்ள அடக்கம். அதனால வேற எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. இல்லைன்னா நான் யமகண்ட நேரத்துல வந்து நான் வந்து ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடு எடுக்கலாமா, ஆஞ்சநேயர் வழிபாடு எடுக்கலாமா, எடுக்கலாம். ராகுகால நேரத்துல வந்து துர்க்கை வழிபாடு எடுக்கலாமா, எடுத்துக்கலாம். அது தனிப்பட்ட முறையில அவங்க சொன்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இவங்களை பொறுத்தவரையிலும் கும்பராசியும் வந்து குடம் ஃபுல்லா இந்த வருஷம் தங்கமாகுமா அப்படின்னா தங்கம் ஆகலினாலும் கூட இவங்க உண்மையா இருந்தாங்கன்னா குடம் ஃபுல்லா நிச்சயமா அந்த குடம் ஃபுல்லா நிறைஞ்சு மனநிறைவோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த ஆண்டு இருக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள்.